ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ, நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருந்திருப்பீங்க. ஸோ, ஆமாங்க. நம்ப ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் அப்படிங்கிற இந்த ஒரு மனிதர பத்தி தான் பார்க்க போறோம். கடந்த சில நாட்களா நம்ம வந்து எங்க திரும்பினாலும், எந்த சோசியல் மீடியாவ ஓப்பன் பண்ணாலும், இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர பத்தி தான் நம்பளுக்கு ரொம்ப நாளாவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ, எங்க திரும்புனாலும், எத ஓப்பன் பண்ணாலும், இவர பத்தின விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ, கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீசென்ட் டேஸ்ல ரொம்பவே எல்லாரும் சர்ச் பண்ணி அப்படி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஷாக்கிங்கா அந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அந்த கியூரியாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் பல பேருக்கு அதிகமா இருந்திருக்கு. அப்படி அந்த விஷயங்கள் தேடக்கூடிய விஷயங்களா? அப்படி அந்த ஃபைல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டாக்குமென்டரி வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது இந்த வீடியோல பொறுத்தவரைக்கும், நாம எந்த ஒரு கான்ஸ்பிரசியான தியரீஸ் எதுவும் பேச போறது கிடையாது. எந்த ஒரு ரூமர்ஸ் பத்தியும் பேச போறது கிடையாது. ஒன்லி வெரிஃபைட் டாக்குமெண்ட் அண்ட் அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் டைம்லைன் டாக்குமெண்ட்ரியாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஃபைலில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டிங்கிற நபர் யாரு, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டிங்கிறவர் 1953 ஜான்வரி 20 நியூயார்க்ல இருக்கிற புருக்லின் மாகாணத்தில் பிறக்கிறாரு. இவருடைய ஃபேமிலின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஆனாலும் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கக்கூடிய ஒரு நபர். அதுவும் மேக்ஸ்ல பூந்து விளையாடிருவாருன்னு கூட சொல்லலாம். இருந்தாலுமே இவரால தன்னுடைய டிகிரிய கம்ப்ளீட் பண்ண முடியாம போகுது. அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு, இவருக்கு 1970ல டெல்டான் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா இவருக்கு ஒர்க்கும் கிடைக்குது. ஒர்க்குக்கும் போயிட்டுருக்கிறாரு. என்னடா டிகிரியே இல்லையே! எப்படி இவரு வந்து வேலையில சேர்ந்திருக்க முடியும்? அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அங்கேயே இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உடைய ஃபோர்ஜரி வேலை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனாலும் அந்த வேலையில அவரால ரொம்ப நாள் நீடிக்க முடியல. 2 வருஷத்திலேயே அவர அந்த வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா பியர் ஸ்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க்ல போயிட்டு அவரு ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து 1980ல தன்னுடைய ஓன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் ஃபர்ம வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இது உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் பினாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பெரிய பெரிய விஐபிஸ், பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டீஸ் இவங்களாமே பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அந்த ஃபைனான்ஸ் விஷயங்கள வந்து இந்த மாதிரி பினாமீஸ வச்சு தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குவாங்க. ஸோ அப்படிதான் அந்த இடத்துல அவரு வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவர் வந்து பெரிய பெரிய விஐபிஸ், பொலிட்டீஷியன், பிசினஸ்மேன், செலிபிரிட்டீஸ் இவங்களுடைய அந்த ஃபைனான்ஷியல் விஷயத்த தான் இவரு வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டீஸ், அசெட் எல்லாமே இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அவங்கள அவங்களுடைய செக்ல சைன் பண்ற அளவிற்கு இவருக்கு வந்து பவர் வந்து அங்க இருக்கிற நாட்கள் வந்து குடுத்திருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாரு? அவனுடைய கேரக்டர் என்ன? அவனுடைய ரோல் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ, இதுக்கப்புறம் நாம கேட்க போற, பார்க்க போற விஷயங்கள் தான் நம்மள ரொம்பவே பாதிக்கப்பட வைக்க போகுது. அதாவது மனுஷங்க இப்படியெல்லாமா இருப்பாங்க? இவ்ளோ கேவலமா, கொடூரமா, ஒரு மனித தன்மையே இல்லாம இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நாம இப்போ கேட்க போறோம், பார்க்க போறோம். சில விஷயங்கள என்னால ஓப்பன் அப்பா சொல்ல முடியாது. ஆனாலும் நான் மேலோட்டமா சொல்ல ட்ரை பண்றேன். அத நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன். ஸோ வாங்க இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய இன்னொரு முகத்த நாம பார்க்கலாம்.
அது 2005 பாம் பீச், புளோரிடால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பேரண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு ஃபைல் பண்றாங்க. அதாவது அவங்களுடைய 14 வயசு பொண்ணு செக்சுவல் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த கேஸ் விஷயமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண பல டீனேஜ் பொண்ணுங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அதாவது பல இந்த குறிப்பிட்ட இந்த 18 வயசுக்குள்ள இருக்கிற பல டீனேஜ் பெண்கள் வந்து நெறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லி, நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஒரு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கான கேஷும் அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஆனா, அந்த விஷயம் வந்து அதோட நிக்கல. அதுக்கு மேல போய் இந்த செக்சுவல் அப்யூஸ் பண்ற மாதிரியான விஷயங்களும் அவர்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கிட்டத்தட்ட பல டீனேஜ் பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 14 வயசுலேருந்து இந்த 18 வயசுக்குள்ள மட்டும் இல்ல. அந்த 14 வயசுக்கு முன்னாடி 10 வயசு, 7 வயசு அப்படின்னு பல சின்ன பெண்கள் வந்து அந்த விஷயத்த வந்து ஸ்டேட்மெண்ட்டா அந்த போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 2005லேருந்து 2008 வரைக்குமே இந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயங்கள் நடக்குது. ஸோ எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த எப்ஸ்டீன் மேல நெறைய கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. ஸோ 2008ல இந்த எப்ஸ்டீனோ அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஸோ அவருக்கு 18 மாசம் ஜெயில் தண்டனையும் கோர்ட் மூலியமா கிடைக்குது. ஆனா அப்ராக்ஸிமேட்டா அவரு 13 மாசம் தான் அந்த ஜெயில்ல வந்து அவரு இருந்திருக்கிறாரு. அதுவும் அந்த ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு சொகுசா ரூம்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவரு எப்படி இருந்திருக்கிறாருன்னா, காலையில அவர் வெளிய போயிட்டு அவருடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு, ஜஸ்ட் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் அவர் அந்த ஜெயிலுக்கு வந்தா போதும். அப்படிங்கிற வரைக்கும் அவருக்கான அந்த சலுகைகள் வந்து அந்த அதிகாரிகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ நாளபட இந்த விஷயமெல்லாம் ஒரு கான்ட்ரோவர்சியா மாறி நெறைய விஷயங்கள் வந்து இதுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் பேசியிருந்திருக்காங்க. ஆனா, அது எல்லாமே ஒரு பெரிய ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. ஸோ எல்லாமே நாள்பட அப்படியே எல்லாம் கடந்து போயிருச்சு. அதுக்கப்புறமா 2009ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேல இன்னுமே அந்த கிரிமினல் ஃபைல் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து எடுக்கவே ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுல பார்த்துட்டீங்கன்னா, இந்த செக்சுவல் அப்யூஸ், அப்புறமா சைல்ட் டிராஃபிக்கிங் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து வெளிவந்துட்டே இருந்தது. சரி, இப்போ ஒரு விஷயத்த நாம கிளியரா பார்க்கலாம். எதுக்காக இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இப்படிப்பட்ட இந்த சின்ன பெண் குழந்தைங்கள எடுத்து இந்த மாதிரியான காரியங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பொறுத்தவரைக்கும் அவனுடைய கேரக்டர் என்ன? அவனுடைய ரோல் என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெரிய பெரிய விஐபிஸ், பிசினஸ்மேன், அப்புறமா பொலிட்டீஷியன், செலிபிரிட்டீஸ் இப்படி எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருடைய கான்டாக்டும் இப்போ இவன்கிட்ட இருக்கு. இந்த எப்ஸ்டீன பொறுத்தவரைக்கும், இவங்கள வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கணும். அதாவது அவங்களுடைய மனி மேனேஜ்மென்ட்ல இருந்து, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அசெட் எல்லாமே அவன் கைக்குள்ளேயே இருக்கணும். 4 பட இவனுக்கு ஏதாவது பெர்சனலா பிரச்சனைகள் வந்தாலுமே, இவங்களுடைய சப்போர்ட் இவனுக்கு இருந்ததுன்னா, இவனால எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய கிரைமா இருந்தாலும், நம்மளால ஈஸியா அதுலேருந்து வெளிய வந்துட முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இவனுக்கு இருக்கிறதுனால, இவன பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாரையும் இவனுக்கு வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கணும். ஸோ, அதுக்காக இவன் எப்படிப்பட்ட விஷயங்கள யூஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட இந்த சின்ன பெண் குழந்தைங்கள வந்து அவங்களுக்காக அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதாவது நெறைய பேர் வந்து இந்த பணத்திலயும் சரி, சொத்துலயும் சரி, பெரிய பெரிய விஷயத்திலயும் சரி, அந்த மோகம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட இந்த பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய நபர்களுக்கு வந்து வேற ஏதாவது நாம செய்யணும். அதாவது சட்டத்துக்கு விரோதமாக
என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து இருக்கும். ஸோ, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத இந்த எப்ஸ்டீன் பார்த்து, அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்படி, இப்போ இவருக்கு இதுதான் வேணும், அவருக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற விஷயத்த இவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு அதுக்கான காரியங்கள அவன் கொடுக்கறத தான் வேலையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதாவது அவனுக்குன்னு சொந்தமா ஒரு ஃப்ளைட் இருக்கு. அவனுக்குன்னு சொந்தமா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, அவனுக்குன்னு சொந்தமான ஒரு ஐலேண்ட்ல இருந்திருக்கு. அந்த ஐலேண்ட் பார்த்தீங்கன்னா, கரேபியன் சி அப்படிங்கிற இடத்துல, அந்த கடல் பகுதி இருக்கிற அந்த நடுவுல அந்த தீவு இருந்திருக்கு. அந்த தீவுல இப்ப வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய குற்ற சம்பவங்களும் கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கணுமோ, அது எல்லாமே அந்த தீவுல நடந்துட்டு இருந்திருக்கு. நம்மளால கற்பனையில கூட யோசிச்சு பார்க்க முடியாத காரியங்கள் அங்க நடந்திருக்கு. இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த வெளி உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷங்களாகவும், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு நாம நெனச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா, இப்படிப்பட்ட நபர்களுடைய மறுபக்கம், அவங்களுடைய அந்த 2வது முகம், அத நம்ம பார்க்கவும் கூடாது. அத நம்ம எக்காரணத்த கொண்டும் பாத்துறவும் கூடாது. ஸோ, இப்படிப்பட்ட கேவலமான காரியங்கள வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, இதுதான் இந்த எப்ஸ்டீன் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பெண் குழந்தைங்கள வச்சியும், அவங்களுக்கு மத்தபடியான வேற ஏதாவது ட்ரை பண்ணணும், வேற ஏதாவது குற்றம் சம்பவங்கள் அவங்க வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அதுல நெனச்சா கூட, அது என்ன, ஏது ஏ டூ இசட் அவன் வந்து அவங்களுக்காக முயற்சி பண்ணி செஞ்சு குடுக்குற ஒரு மீடியேட்டரா தான் இந்த எப்ஸ்டீன்கிறவன் இருந்திருக்கான். ஸோ, இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் தான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ல இருக்கு. கிட்டத்தட்ட பல லட்சம் டாக்குமெண்ட், பல்லாயிரம் வீடியோக்கள், பல லட்சம் ஃபோட்டோஸ், பல பேருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்ன டைம்க்கு வந்திருக்காங்க, என்ன டைம்க்கு போயிருக்கிறாங்க, அங்க என்னெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க முதற்கொண்டு அந்த ஃபைல்ல இருந்திருக்கு. இதுல குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லப்போனா, இந்த எப்ஸ்டீனுக்கு அவனுக்கு பேக்கிரவுண்ட்ல அவனுடைய கமாண்ட தனக்குள்ள வாங்கி அத வெளியில போய் சேர்க்கிறது ஒரு பெண். நம்ப முடியலல்ல? ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு பெண்ணுடைய மனசு தெரியும். ஒரு பெண்ணுடைய வலி தெரியும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ சொல்றோம். எவ்வளவோ நம்ம வந்து விஷயங்களும் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த விஷயத்துல அப்படி கிடையாது. இந்த விஷயத்துல இவனுக்கு சப்போர்ட்டா இருந்து, இவன் செய்ற இந்த பெரிய பெரிய குற்ற சம்பவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா இருந்து, அதெல்லாம் செய்ய வைக்கிற, அதுக்கான விஷயங்கள ஏற்பாடு செய்கிற வேலைய பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு பொண்ணு தான் இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற இந்த ஒரு பெண். ஸோ இவங்க பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்த எப்ஸ்டீன் கூடவே இருந்து கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி மாதிரி அவனுடைய எல்லா கமாண்டையும் இவங்க தான் நிறைவேத்துறாங்க. ஸோ இவங்க மூலியமா தான் அந்த பொண்ணுங்கலாம் ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க. இவங்க மூலியமா தான் அங்க உள்ள அந்த பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய காரியமெல்லாம் நிறைவேறுது. மாஸ்டர் பிரெயின்ங்கிறது எப்ஸ்டீன் தான். ஆனா, அந்த மாஸ்டர் பிரெயின்க்கான அந்த ரூட், அந்த வழிய வந்து அமைச்சு குடுக்குறது இந்த பெண் தான். இந்த மேக்ஸ்வெல் தான். ஸோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட கேவலமான காரியங்கள வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, அந்த கேவலமான நபர்களுக்கு. ஸோ, ஓகே. இப்போ வந்து இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ, இப்போ இவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியில வந்து லீக் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்படிப்பட்ட சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ண விஷயங்கள் எதுக்காக இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா எல்லா இடத்துலயுமே
இது இப்போ இந்த உலகம் பூராவே பரவிட்டு இருக்கு, பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்பேன். இந்த எப்ஸ்டீனுக்கு ஒரு ஆபத்து, ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா, இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, இப்படிப்பட்ட நபர்களுக்கு அகெயின்ஸ்டாவே ஒரு ப்ராப்ளம் நடக்குது. இந்த நபர்களே 4 பட இவனுக்கு அகெயின்ஸ்டா எழும்புனாங்கன்னா, இவனுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? ஒரு பிடி வேணும் இல்லையா? ஸோ, அதுக்கு வேண்டி தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், அங்க யார் வந்திருக்கா? யார் போனா? யார் யார் கூட இருந்தா? என்ன டைம்க்கு வந்தா? என்ன டைம்க்கு போனா? அப்படின்னு சொல்லிட்டு ஏ டூ இசட் அவங்க பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு சீக்ரெட் லாக் புக்கா அவர் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ, இந்த விஷயங்கள் தான் இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ்ல அடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 30க்கு லட்சமான டாக்குமெண்ட், கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலான வீடியோஸ், ஃபோட்டோஸ், அவங்களுடைய எல்லா கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இந்த எப்ஸ்டீன் கிட்ட தான் இப்போ இருக்கு. ஸோ, இந்த ஃபைல் தான் இப்போ எல்லா இடத்திலும் பேசப்பட்டுட்டு இருக்கு. அங்கங்க சில ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே லீக் ஆயிட்டும் இருக்கு. ஸோ, இவனுக்குன்னு பாதுகாப்பா அந்த விஷயத்த வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த காரியம் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து 2019ல நியூயார்க்ல இவனுக்கு அகெயின்ஸ்டா எல்லா விஷயமும் பேசப்படுது. எல்லா விஷயமும் இவனுக்கு அகெயின்ஸ்டா போனதுனால, இவன நம்புன எல்லாருமே இவன கை விட்டுட்டதுனால, இவன் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறான். ஸோ, நியூயார்க்ல இருக்கிற ரொம்பவே சேஃபான ஒரு ஜெயில்ல தான் இந்த எப்ஸ்டீன வந்து அடைக்கிறாங்க. ஸோ, அந்த ஜெயில் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேஃபான ஒரு ஜெயிலு. வெளிலருந்து யாரும் அட்டாக் பண்ணிட முடியாது. உள்ள இருக்கிற கிரிமினல்ஸாலயும் ஈஸியா அங்கருந்து தப்பிச்சு போயிட முடியாது. ஸோ, அப்படிப்பட்ட சேஃபான ஒரு இடம். ஸோ, ஆகஸ்ட் 10, 2019 அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள சிசிடிவி கேமராஸ் வந்து மால்ஃபங்ஷன் ஆகுது. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் தூங்கிடுறாங்க. ஸோ, அந்த ஜெயில்லயே இவரு சூசைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ, அது சூசைடு தானா? இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் நடந்ததா? அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப வரைக்கும் அஃபிஷியலா தெரியல. பட் இருந்தாலுமே அவரு சூசைட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அந்த மெடிக்கல் எக்ஸாமினர் வந்து கூட செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, நம்மள மாரி இருக்கிற மக்கள் வந்து யோசிக்கலாம். இது வந்து மேபி இந்த ஃபைல் எல்லாமே வெளிய வந்துறக்கூடாதுன்னு நெறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஸோ, நெறைய பேர் வந்து பிளான் பண்ண மாதிரி அவர வந்து கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ, இப்போதைக்கு டாக்குமெண்ட்ல ரெக்கார்ட் ஆன பிரகாரம் அவரு சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ, அதுக்கப்புறமா அவர் மேல எந்த அலிகேஷன்ஸும் நம்ம வந்து வைக்க முடியாது. ஏன்னா, அவர் உயிரோடவும் இல்ல. ஸோ, நேரா அந்த விஷயங்கள் வந்து அவருடைய அந்த செக்ரட்டரி அந்த லேடி இருக்காங்க இல்லையா? அவங்க மேல தான் எல்லா அலிகேஷன்ஸும் இப்ப வந்து திரும்புது. ஸோ 2020ல அவங்களும் அந்த கேஸஸ்க்கு வேண்டி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த நியூயார்க்ல இருக்கிற அந்த ஃபெடரல் FBI தான் அவங்க கேஸ வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இப்போ கோர்ட்ல அந்த கேஸ், அந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால 2024 அதாவது அந்த எப்ஸ்டீன் செத்து 4 வருஷம் கழிச்சும், இந்த 2024லிருந்து 2026 இப்ப வரைக்குமே அந்த கேஸ் ஆக்டிவா தான் இருக்கு. ஸோ, அதுல இருக்கிற விஷயங்கள், அதாவது அந்த எப்ஸ்டீன் வந்து சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு இல்லையா? அந்த சீக்ரெட்டான விஷயங்கள் வந்து ஒவ்வொன்னா இப்போ வெளிய வந்துட்டே இருக்கு. அதுதான் இந்த உலகம் பூரா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ, அந்த விஷயங்கள் என்ன? அந்த விஷயங்கள்ல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா? யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து அந்த விஷயங்கள்ல இருந்து வெளிய வரப்போறா? அப்படிங்கிறது தான் இந்த உலகம் பூராவே எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ, நெனச்சு பாருங்க. நாம யார வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. இவங்கலாம் இவ்ளோ பெரிய ஆட்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் நம்ம பிரமித்து பார்த்துட்டு இருந்தோமோ,
அவங்க எல்லாருமே அந்த எப்ஸ்டெயின் ஃபைல்ல அவங்களும் ஒரு கேரக்டரா அங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ, இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ கேவலமான காரியங்கள வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ, நான் இதுல சொல்லியிருக்கிறது ஒரு 20% கூட இருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய காரியங்கள் அந்த தீவுலயும், இந்த எப்ஸ்டீன் மூலியமா, அந்த லேடி மூலியமா எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்குங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ, இந்த விஷயமா நான் இந்த வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தேன். பட் ஆனா, இந்த விஷயங்கள் வந்து என்னது அப்படிங்கிறத வந்து அரைகுறையா நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ, அத வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்போ என்ன அது பத்தின விஷயங்கள் என்ன அட்லீஸ்ட் ஒரு சின்ன நாலேட்ஜ் வேணும் இல்லையா? ஸோ, அதுக்கு வேண்டி தான் நான் வீடியோவ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு புரியிற மாதிரி நான் இத சொல்லியிருக்கிறேன்னா, விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா போய் சேர்ந்திருக்கான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் ஏதாவது நிறை, குறை ஏதாவது இருந்துச்சுன்னா, எனக்கு கமெண்ட் மூலியமா அத சொல்லுங்க. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு இத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ, நெறைய பேர் விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ, இதுக்கப்புறமாவாச்சும் நம்மளுக்கு அடுத்த வர ஜெனரேஷன நாம நல்லபடியா நல்ல ஒரு ஃபியூச்சர்க்கு கொண்டு போகணும். இதோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். ஸோ, இதுக்கப்புறம் உங்கள அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். ஸோ, அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய்.